திமுகவில் தருமபுரி மேற்கு மாவட்டத்தில் பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், தனி இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் இருந்தது. இதில் அரூர் தனி சட்டமன்ற தொகுதியை எடுத்து தருமபுரி கிழக்கு மாவட்டத்தில் இணைச்சிருக்கு அறிவாலய தலைமைங்க. கிழக்கு மாவட்டத்தில் ஏற்கனவே தருமபுரி, பெண்ணாகரம் தொகுதிகள் இருந்தது. இதில் மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சரான திரு பழனியப்பன், கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் சிட்டிங் எம்பியான திரு மணிங்க. இதில் தான் தன்னுடைய பவரை குறைச்சிட்டாங்களே அப்படின்னு பழனியப்பன் டீம் அப்செட்டுங்க. இதற்கு பின்னாடி முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் 2 பேர் 2 டீமுக்கு இடையிலான ஒரு கோல்டு வாரும் இருக்குன்னு ஒரு தகவலை தட்டி விடுறாங்க தருமபுரி உடன்பிறப்புகள். என்னன்னாங்க, கோவையில் சமீபத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏவான திரு கார்த்திக் அவருடைய கட்சி பதவியை பறிச்சாங்க இல்லையா. கோவையில் மண்டல பொறுப்பாளர் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி, கார்த்திக்கு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலுவுடைய அதிதீவிரமான ஆதரவாளர். ஸோ இந்த முறை பழனியப்பனுடைய பவரை குறைச்சி பதிலடி கொடுத்துருக்காங்க ஏவா வேலு அவர்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பழனியப்பன் செந்தில் பாலாஜி அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் 2 பேருமே இருந்தாங்க, அடுத்து அமமுகவில் இருந்தாங்க. பழனியப்பனை திமுகவுக்கு கொண்டு வந்ததில் விஎஸ்பியோடைய பங்கு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எது எப்படியோங்க, கோஷ்டி பூசல்கள் நீடிச்சா இந்த முறையும் தருமபுரியில் 5 தொகுதிகளையும் இழக்க வேண்டி வரும். விரைவில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் எங்களுடைய தலைமை அப்படிங்கிறாங்க தருமபுரி உடன்பிறப்புகள்.